ஹை காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியையும் திராட்சையையும் லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போ முந்திரி திராட்சை வறுத்த அதே பாத்திரத்தில் 1 கப்பு ரவையை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வேறு தட்டில் மாற்றி நம்ம எடுத்துக்கணும். மாற்றி எடுத்துட்டு இப்போ ரவை வறுத்த அதே பாத்திரத்தை நம்ம வச்சுட்டு 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து ஊற்றிக்கணும். நம்ம கலருக்கு ஏற்ற ஃபுட் கலரு ஆட் பண்ணிட்டு தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ அந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் சுகரும் தேவைக்கு ஏற்ப ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். இப்போ அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக கட்டியாகும். அப்போ நம்ம பொடி பண்ண ஏலக்காவையும் சுகரையும் ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே சேர்த்து நம்ம ஒரு கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அது கூட சேர்த்து நல்லா சுகர் ஆட் பண்ணிவிட்டு கலரும் போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் தளன்னு இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ண திராட்சை முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சி. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ்.